பூன்னு தாங்க எனக்கு ஞாபகம் வருது. இந்த சித்திரை மாதம், வைகாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி இந்த 3 மாதமும் பார்த்தீங்கன்னா பூ சீசன் ஆரம்பிச்சிரும் பார்த்துக்கோங்க. அதாவது வந்து இந்த குண்டுமல்லி பூ இருக்கு இல்லையா, அது ஆரம்பிச்சிரும். அப்போ அப்பா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, பூ வந்து ஒரு 3 மணிக்கே வந்துடும் பார்த்துக்கோங்க. 3 மணிக்கே ரோட்டில் உதிரி பூவாக வரும். அந்த 3 மணிக்கு தான் தனிக்குழாயும் திறந்து விடுவாங்க. எங்கே இருந்துன்னா நமக்கு அப்போல்லாம் தெருக்குழா தானே ஒரு இடத்துல இருக்கும், மோட்ரு இருக்கும், அங்கே போட்டு திறந்து விட்ருவாங்க. அப்போ குழாயை நம்ம வாசல் தான் குழாயே. அதனால தண்ணி வர்றது தெரியுமா, எப்பயுமே வருஷம் வச்சு நம்ம தண்ணியை பிடிச்சிருவோம் பார்த்துக்கோங்க. இதுக்காகலாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எங்கே நாங்கள் மத்தியானம் 1 மணி அந்த டயத்துக்குலாம் தூங்கிட்டோமான்னு பார்த்து அப்பையெல்லாம் வருவாங்க. நான் ஆல்ரெடி ஒரு கல்லோ ஒரு குடத்தையோ வச்சுருவேன் பார்த்துக்கோங்க வரிசைக்கு. அப்போது ஒரு பக்கம் தண்ணியும் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, அங்கே ஒரு பக்கம் கொழாயடி சண்டையும் நடக்கும். இப்போலாம் அந்த கொழாயடி சண்டை பார்க்க முடியுதா? அதெல்லாம் கிடையாது. செம்ம ஜாலியாக இருக்கும். யாருக்காச்சும் 2 பேர்த்துக்கு கொழாயடியில் சண்டை வந்துச்சுன்னா வாசலில் உட்காந்துக்கிட்டு இப்படி கன்னத்தில் கையை வச்சு பார்த்துக்கிட்டு அவ்வளோ வேடிக்கையாக இருக்கும். அதுலேயே எங்கள் அம்மாவுக்கு சண்டை வந்துச்சுன்னா எங்கள் அம்மாவுக்கு தான் போய் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள். இப்போலாம் நினச்சா சில்லித்தனமாக இருக்குது. ஏன்னா எல்லார் வீட்லேயுமே இப்போ மோட்டர் இருக்குது. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி இருக்கு இல்லையா, அந்த இதுதான் பார்த்துக்கோங்க, பஞ்சாயத்து தண்ணி. அதை வச்சு தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அந்த குண்டுமல்லி பூ சொன்னேன் இல்லையா, அந்த பூவை வாங்கி 100 200ன்னு வாங்கி கட்டி எங்கள் அப்பா தான் கட்ட மாட்டார். அந்த ஊசியில் கோர்ப்பாங்க இல்லையா, அப்போ எல்லாம் கோர்த்து தான் வைப்பாங்க. எனக்கும் பூ கட்ட தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு கட்ட தெரியாது. ஆனால் ஊசியில் எங்கள் அப்பா கோர்ப்பார், சூப்பராக கோர்ப்பாருங்க. அவ்வளோ அழகாக கோர்ப்பார். நிறைய கலைகள் எங்கள் அப்பா கையில் அப்படியே தாண்டவம் ஆடும். நல்லா சமைப்பார், நல்லா பூ கட்டுவார். அது ஒரு இதுதான் பார்த்துக்கோங்க. ஒரு ஆம்பளையால் பூ கட்டுறாங்க சமைக்கிறாங்கன்றப்போ அப்போ உங்கள் அம்மா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? எங்கள் அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, அது வேறு விஷயம். கட்டி அந்த பூவை அழகாக கட்டி ரெட்டை குடும்பிங்க, இந்த பக்கம் சுவாங்கின்னு தென்னை மரம் மாதிரி நிற்கும், ரெட்டை குடும்பி போட்டு அழகாக அதில் வச்சு விடுவார். அம்மா இந்த ஜடையை காட்டிலும் அந்த பூ தான் எனக்கு கனமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதில் ஒரு டைம் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு சண்டை பூ கட்டிக்கிட்டு இருக்கேலே பூவோடு சேர்த்து அந்த கிண்ணத்தையும் சேர்த்து விட்டு எரிஞ்சாரு பாருங்க. பறந்து போய் ஒரு பக்கம் விழுந்துச்சு. என்னடா ஆசாசையாக வாங்கின பூவெல்லாம் இப்படி கீழே விழுந்துருச்சே அப்படின்ட்டு எனக்கு நாளும் கடுப்பு. ஏன்பா உங்கள் 2 பேர் சண்டையில் என் பூவையெல்லாம் கொட்டிட்டு இங்கேலேன்னு உட்காந்து அழுகுறேன். இருக்கிறது உனக்கு பூ தானா, இங்கே நடக்கிற சண்டையில் உனக்கு பூ தானா முக்கியம் அப்படின்னு கத்துறாருங்க. ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோ